லோன் வாங்கியே கோடீஸ்வரர் ஆகலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 40 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க. அந்த லோனை கட்டி முடிக்க 20 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த 20 வருஷம் முடிவில் உங்க கையில 2.3 crores சொத்து மதிப்பு உங்க கையில கண்டிப்பா இருக்கும். அதுக்கான வழி என்னன்றதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அது எப்படிமா லோன் வாங்குறதே கையில காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பேங்க்ல போய் லோன் கேட்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம அந்த காசை வச்சு பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்லாம் ஆக முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை கரெக்டா பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா அது சாத்தியம். எப்படி தெரியுமா? நீங்க ஒரு பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க. அந்த லோனை அந்த பர்பஸை சரியான முறையில யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு லாபம் தானே. 2 விதமான வழிமுறைகள் இருக்கு லோன் வாங்கி நம்ம பணக்காரர் ஆகிறதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? பிசினஸ். இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐடியா தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, லொகேஷன் தேவை, அண்ட் காம்படிட்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணணும். ஃபேமிலியினுடைய சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ வீட்டில் ஒரே நீங்கள் வந்து ஒரு லேடியாக நீங்கள் உழைக்கிறீங்கப்பா அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் வேணும், ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும். அண்ட் நீங்கள் நான் புதுசாக போகிறேன்ப்பா பிஸ்னஸ்ன்னு ஒரு பையனாக இருந்தாலுமே ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தோணும் போதே பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்க டிசைட் பண்ணணும். அப்படி கரெக்டா பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்றதன் மூலமா நீங்க நினைக்கிறத விட ஜாஸ்தியான ப்ராஃபிட்டே உங்களால கிடைக்க முடியும் அண்ட் நீங்க கொடுக்க முடியும். பிசினஸ்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எனக்கு லோன் வாங்கி பிசினஸ் போட்டு பிசினஸ்ல கண்ணும் கருத்துமா இருந்துகிட்டே இருக்கணும், எப்போ டவுன் ஆகும் எப்போ ஹை ஆகும் அப்படிங்கறதே தெரியாது. அதனால எனக்கு பிசினஸ்லாம் அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராதுமா யுவராணி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த செகண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கி அதுல வரக்கூடிய இன்கம் தான் பாசிவ் இன்கம். மாசம் மாசம் சம்பளம் வருது, ரெகுலர் இன்கம்லாம் ஓகே. பட் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு வேலையும் பார்க்காம ஒரே ஒரு தடவை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாசம் மாசம் நமக்கு வரக்கூடிய சம்பளம் அதுவும் லைஃப் லாங் வரும் அப்படிங்கும் போது யாராச்சும் இதை மிஸ் பண்ணுவோமா? ஸோ உங்களுக்காக நமக்கான ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா தான் இந்த கமர்ஷியல் ஸ்பேசஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இதனுடைய வேல்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா வருங்காலத்துல எந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் அதனுடைய வேல்யூ பர்சன்டேஜ் எல்லாமே வருஷம் வருஷம் எப்படி உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நம்மளும் கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கமர்ஷியல் ஸ்பேசஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். அது ஏன் கமர்ஷியல் ஸ்பேசஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள்லாம் இருக்கு. அதாவது ரெண்டல் ஈல்டு. சரிமா, ரெண்டல் ஈல்டு தானே முக்கியம்னு சொல்றேன். நான் வீடு கட்டி விடுறேன், அதுல வரக்கூடிய வாடகையும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும்ல, அது எனக்கு போதுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். வீட்டுக்கு ஒரு வாடகை வாங்குறீங்க, ஆனா இதுவே ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் கட்டி விட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு கடைக்காரங்களும் கொடுக்கக்கூடிய ரெண்ட்ன்றது வீடை விட ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நமக்கு ப்ராஃபிட்டும் கமர்ஷியல் ஸ்பேசஸ்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான நிறைய சார்ஜஸ்லாம் கூட நம்ம போடும்போது நமக்கு இன்னும் பணம் ஜாஸ்தியா கிடைக்கும். இப்போ நீங்க வீடை வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காரவங்களே எல்லா விஷயங்களும் பார்க்க மாட்டாங்க. ஒரு பைப் உடஞ்சிருச்சு, இல்லை மேலே லைட்டாக தண்ணி ஒழுகுது, இல்லை வீடு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, புதுப்பிச்சு கொடுங்க அப்படிங்கும் போது வீட்டு ஓனர் நம்ம தான் அதெல்லாம் பண்ணணும். ஆனா இதுவே ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இடம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தவங்க வந்து பண்ணிப்பாங்க. ஒரு இன்டீரியரா இருக்கட்டும், எக்ஸ்டீரியரா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனி வராங்க அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான டிசைன் பண்ணிப்பாங்க. அடுத்து இவங்க போயிட்டாங்க, நெக்ஸ்ட் வராங்கன்னா அவங்க கம்பெனிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அதை அவ்வளோ அழகா அவங்களே டிசைன் பண்ணிப்பாங்க. நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வீட்டு வாடகைக்கு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 ரூபாய் வாடகைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால விசாரிப்பாங்க, ஓகே 15,000 ரூபாய் தான்ப்பா எல்லா வீடும் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கடை கமர்ஷியல் ஸ்பேசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா காலம் மாற மாற டிமாண்ட் ஜாஸ்தியாக கமர்ஷியல் ஸ்பேசஸ்னுடைய ரெண்ட்டும் நம்மளால ஜாஸ்தி பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவே ஓகேப்பா நான் என்னோட வீட்டோட ரெண்ட்டை ஜாஸ்தி பண்ண போறேன் அப்படின்னா ஜாஸ்தி நீங்க பண்ணுவீங்க, ஜாஸ்தியான மக்கள் உங்க வீடை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, 15,000 ரூபாய்க்கு ஓகே, ஆனா நீங்க 20,000 22,000 அப்படின்னு ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்துல வேற எந்த வீடு கம்மியா வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்து
காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வீடு இருக்கிறது. ஆனா இதுவே ஒரு கம்பெனி அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளம். இந்த இடத்தை விட்டு காலி பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் அவங்களோட லேண்ட்மார்க் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நீங்க எவ்வளோ ரெண்ட் ஜாஸ்தி பண்ணாலும் அவங்க அந்த ரெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ இந்த கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் கேபிட்டலைசேஷனும் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் தான் ஆகும். ஆனா வீடுக்கு பார்த்தீங்கன்னா காலம் மாற மாற வயசாக வீட்டுக்கு நமக்கு செலவு நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இங்க கேபிட்டல் டிப்ரிசியேஷன் தான் இருக்கும், கமர்ஷியல் ஸ்பேசஸ்ல அப்ரிசியேஷன் தான் இருக்கும். இப்போ தியரிட்டிக்கலா என்ன ப்ராப்ளம், எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம், என்னென்ன வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். பட் ப்ராக்டிக்கலா சொன்னா தானே இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த இடம் லொகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஏரியால நீங்க வாங்குறீங்கன்னு முக்கியம். டிமாண்ட் அங்க ஜாஸ்தியா இருக்கணும். சரி, டெவலப்டு ஏரியாஸ்ல நான் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்டு ஏரியா அப்படிங்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால டெவலப்பிங் ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, புதுசா இப்பதான் வந்து நிறைய மக்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு குடியேறிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியா தான் டெவலப்பிங் ஏரியா. அந்த ஒரு இடத்துல நீங்க கரெக்டா டைம் பார்த்து கமர்ஷியல் ஸ்பேசஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ரைட்டான டெசிஷன். இப்போ நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் நீங்க பார்த்துட்டீங்க, 50 லட்சம் ரூபா சொல்றாங்க, 50 lakhs. பேங்க்ல போய் லோன் கேட்க போறீங்க. ஸோ லோன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 40 lakhsக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 40 lakhs பிகாஸ் நீங்க டவுன் பேமெண்ட் 10 lakhs ஃபர்ஸ்டே கட்டியிருப்பீங்க. பேங்க்ல 40 lakhs சாங்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம். லெட் அசியூம் தான் நம்ம பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9% கொடுக்குறாங்க. டென்யூர் பீரியட் வந்து 20 வருஷம். ஓகேவா? ஸோ இதுக்கான மந்த்லி இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35,989. ஸோ ஆல்ரெடி இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நானே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது போய் பாருங்கள். ஸோ 35,989 இருக்கா? ஸோ அப்ராக்சிமேட்லி ரவுண்டாக எவ்வளோ வச்சுக்கலாம்? இஎம்ஐ 36,000. ஓகே, மாதம் இஎம்ஐ நீங்கள் 36,000 கட்டணும். எவ்வளோக்கு? 40 லட்சம் ரூபா லோன் வாங்கினதுக்கு. ஸோ பேங்க்குக்கே 36,000 ரூபா மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, பக்கத்து ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு முழுக்க விசாரிச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் குட் அப்படின்னா 7% இருக்கணும். ஏர்லி 7% உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு இருந்தது அப்படின்னா வெரி குட். பட் 5% கூட சில இடத்துல இருக்கலாம். பிகாஸ் ஏரியாவை பொறுத்து வந்து இந்த ரெண்டல் ஈல்டு பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். 5%, 6%, 7%. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எந்த ரெண்டல் ஈல்டுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதா மேட்ரே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டல் ஈல்டு வந்து 7% இருந்தால் ரொம்ப ரொம்ப டீசன்ட் அண்ட் குட்டும் கூட. ஸோ 50 lakhs ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் ஈல்டு 7% நமக்கு கிடைக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ 50 lakhsல 7% எவ்வளோ? வருஷத்துக்கு உங்களுக்கு 3,50,000 ரெண்டல் ஈல்டு கிடைக்குது. ஓகே, வருஷத்துக்கு 3,50,000 அப்படின்னா மாதம் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 29,000 உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு கிடைக்குது. இப்போ தான் உண்மையான கால்குலேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இஎம்ஐ, இங்கே ஏர்னிங், இங்கே எக்ஸ்ட்ரா பேமெண்ட், இங்கே என்ன பண்ணலாம்? டேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 36,000 ரூபா. ஸோ நீங்கள் அந்த ரெண்டல் ஈல்டு ஃபார் மந்த் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 29,000 ரூபா உங்களுக்கு ரெண்ட் மட்டும் கிடைக்குது அந்த கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு. 29,000 ரூபா. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? 36,000 மைனஸ் 29,000 போட்டிங்கன்னா 7,000 rupees நீங்கள் பேங்க்குக்கு கட்டணும். இது எப்போது? இந்த ஆகஸ்ட் மாதம்னே வச்சுக்கலாம். ஓகே, August 1, 2023. ஸோ இது எவ்வளோ நடக்குது? நெக்ஸ்ட் இயர் ஜூலை 21 வரைக்கும் பார்க்கலாம். ஜூலை 21, 2024 சேம் 36,000 தான் இஎம்ஐ இருக்க போது. அதே 29,000 தான் கொடுக்க போகிறாங்க ரெண்ட். நமக்கு சேம் 7,000 நம்ம பேங்க்குக்கு எக்ஸ்ட்ராவாக கட்ட போகிறோம், நம்ம கை காசை போட்டு. ஓகே, இதில் நமக்கு எந்த லாபமுமே கிடையாது இந்த ஒரு வருஷத்தில். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு 3,000 ரூபா வாடகையை ஜாஸ்தி பண்ணுறோம். 29ல் 3 ஆட் பண்ணால் 32, 32,000 ரூபா வாடகை. இஎம்ஐ அதே தான், 36,000 இஎம்ஐ, 32,000 ரூபா வாடகை. இப்போ பேங்க்குக்கு நம்ம எவ்வளோ கட்டணும் கையிலேருந்து காசு? 36 - 32 4,000 rupees மட்டும் தான் இப்போ நம்ம கையிலேருந்து கட்டணும். அது எப்போ? நெக்ஸ்ட் இயர் August 1, 2024 இருந்து. அது ஒரு வருஷம் வரைக்கும் நடக்குது. August 1, 2025ல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3,000 ரூபா வாடகையை ஜாஸ்தி பண்ணுறேன். எவ்வளோ இருந்தது? ஆல்ரெடி 32,000 இருந்துச்சா? இப்போது +3 பண்ணால் 35,000. இஎம்ஐ அதே 36,000 தான் கட்ட போகிறோம்.
வாடகை 35,000 ரூபாய் ஆக்கிட்டோம். இப்போ கையிலேருந்து எவ்வளோ காசு நம்ம பேங்க்குக்கு கட்டுற மாதிரி இருக்கு? 1000 ரூபா தான். ஸோ மைனஸ். இது எல்லாமே நம்ம கை காசை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆகஸ்ட் 1, 2026 அகெயின் ஒரு 3000 ரூபா வாடகை பணத்தை ஜாஸ்தி பண்ணுறேன். ஆனால் இஎம்ஐ சேம் 36,000 ரூபா. 35ல் 3 ஆட் பண்ணால் 38,000 ரூபா. இப்போ கையிலேருந்து நம்ம காசு போட தேவையே இல்லை. நம்ம கைக்கு ப்ளஸ் 2000 கிடைக்குது. ஸோ 2026 ஆகஸ்ட் 1 அப்போலேருந்து 2000 ரூபா நம்ம கைக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்கு மேலே நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 2 × 12 தெரியல 24,000 கிடைக்குது. ஆனால் 36 மாதம் நம்ம காத்திருக்கணும் ஒரு வருஷம் ப்ராஃபிட் 24,000 ரூபா கிடைக்கிறதுக்கு. பட் இந்த 36 மாதம் 3 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம எவ்வளோ காசு தெரியுமா கட்ட வேண்டியது இருக்கு? ஃபர்ஸ்ட் இயரில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 84,000 நம்ம கை காசு போட வேண்டியதாக இருக்குது, பேங்க்குக்கு கட்டுறோம்ல அது சொல்கிறேன். செகண்ட் வருஷம் 48,000 ரூபா நம்ம கை காசு போட வேண்டியதாக இருக்குது. பட் 3வது வருஷத்துலேருந்து நம்ம கைக்கு வந்துருச்சு கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி 3வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நினச்சி பாருங்களேன், 20 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் 3 வருஷத்துலேயே அந்த லோன் அமௌண்ட்டை முடிச்சிட்டோம். காரணம் நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம பேங்க்குக்கு கட்டுறோமே தவிர நம்ம கை காசு போட்டு கட்டுறதே கிடையாது. ஸோ பேங்க்குக்கு கட்டினது போக மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டை சரியான எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 18 to 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் போடலாம். அண்ட் ஆவரேஜாக எஸ்ஐபியில் 12% கிடைக்கும். அப்படி நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த 20 வருஷம் அந்த லோன் டென்யூர் பீரியட் முடியறதுக்குள்ள உங்கள் கையில் 2.3 crores ப்ராஃபிட் இருக்கும், அசெட் இருக்கும். லோன் வாங்கி கட்டணும்னு எடுத்த வருஷம் 20 வருஷம், ஆனால் நம்ம லோனை 3 வருஷத்துல கட்டி முடிச்சிட்டோம். 17 வருஷம் நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேசஸ் வாங்கினீங்க அப்படின்னா. இப்போ எனக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, பட் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். நீ சொன்ன மாதிரியே ரெண்டல் ஈல்டு எனக்கு வந்து ஒரு 5% தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு, 7% கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது நீ சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தோம்னா யுவராணி ஒரு 3 வருஷத்துல லோனே கட்டி முடிச்சிடலாம், 17 வருஷம் நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்றதுலாம் சரிதான். ஆனால் எனக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் கிடைக்கலையே, அப்போ என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டல் ஈல்டு பர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷத்துல முடிக்க போற லோனை ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ முடிச்சிட போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதம் வருஷம் எல்லாமே நமக்கு லாபம் மட்டும்தான். அண்ட் 20 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய கை காசு 10 லட்ச ரூபா மட்டும்தான் போட்டிருக்கீங்க, 40 லட்ச ரூபா பேங்க்லேருந்து தான் வாங்கினீங்க, அந்த காசையும் திருப்பி கட்டிட்டீங்க. அப்போ வெறும் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸை சொந்தமாக்கியிருக்கீங்க. அதோட 2.3 crore மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கீங்க, ஒரு கோடீஸ்வரராக இருக்கீங்க. நினச்சி பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இது அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம நினச்சதை விட ஜாஸ்தியான ப்ராஃபிட்டே ஏர்ன் பண்ண முடியும். இதை விட்டுட்டு லோன் வாங்கி கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு தேவையில்லாததை வாங்கினீங்க அப்படின்னா அதனால நமக்கு அப்ரிசியேஷன் இருக்குமா டிப்ரிசியேஷன் இருக்குமா? டிப்ரிசியேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் நெகட்டிவ் மட்டும் சொன்னேன்ல, 7% கிடைக்கலனா 5% இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். பட் மேபி அந்த ஏரியா இன்னும் சூப்பராக இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, டெவலப்டு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டல் ஈல்டு 9% கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ லோன் வாங்கி எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் த வீடியோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லோன் வாங்கி ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் தான். ஃப்ரீடம் ஆப்ல எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பத்தின ஐடியாஸ் இருக்கு உங்களுக்காக. டவுன்லோட் பண்ணுங்க இப்பவே.